ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். தம்ப்நெயில் பார்த்தே புரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட ஜர்னி வந்து எங்கே இருந்துன்னு உங்களுக்கு. ஆமாங்க, கொல்லத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. புதுசாக விட்டுருக்க கொல்லம் திருப்பதி பைவீக்லி எக்ஸ்பிரஸில். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 16, 2024 இன்றைக்கி தான் கொல்லம்லேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் ரன் சொல்லப்போனால். மார்ச் 12ஆம் தேதி வந்து இனாகரல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி திருப்பதிலேருந்து கொல்லம் வந்திருக்கு வண்டி ஃபஸ்ட் ரன்னு. அண்ட் கொல்லம்லேருந்து திருப்பதிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரன், ஆக்சுவலாக ரெகுலர் ரன்னு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:30 ஆச்சு. ஆக்சுவலாக வண்டி வந்து 10:40க்கு இங்கேருந்து கிளம்பணும். வண்டி ஃபஸ்ட்டு டேவே ரீஷெட்யூல் ஆகிருக்கு. மத்தியானம் 1 மணிக்கு கொல்லத்துலேருந்து கிளம்புன்னு மெசேஜ் வந்திருக்கு. சரி வாங்க உள்ளே போய் ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லோக்கோ ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். எந்த கோச்சில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்றதெல்லாம் உள்ளே போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் 4ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷன் பண்ணி வச்சிட்டாங்க. 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவாங்க. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:45 ஆச்சு. சரியான வெயில் ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குது. சரி வாங்க நம்மளோட கோச்சுக்கு போயிடலாம். நம்ம ட்ரெயின் இன்றைக்கி யார் புல் பண்ண போகிறான்னு பார்த்துட்டிங்கன்னா VAP 7 ஈரோடு 37151 தாங்க புல் பண்ண போகிறது கொல்லம்லேருந்து திருப்பதி வரைக்குமே. அண்டூஸோட இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷனை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கொல்லம்லேருந்து திருப்பதி போகிறப்போ இன்ஜினுக்கு அடுத்த ஒரு SLRD இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு DL1, அதுலேயும் அண்டர்சர்டு இருக்குது. DL1 கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அண்டர்சர்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 AC 2 டயர் இருக்குங்க, A1 அண்ட் A2. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா B1லேருந்து B7 வரைக்கும் AC 3 டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S7லேருந்து S1 வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 ஸ்லீப்பர் வந்து இந்த கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அண்டர்சர்டு அண்ட் ஒரு SLRD இருக்குங்க. இதுதாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். இதுதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சு, AC 3 டயரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AC 3 டயரோட எக்ஸ்டீரியர்ஸ். வாங்க உள்ளே போய் இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். பாஸ்வின் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து மதியானம் 1 மணிக்கு கொல்லம்லேருந்து டிபார்ச்சர் ஆகிருக்குங்க. ஆக்சுவல் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 கிளம்பணும் கொல்லத்துலேருந்து. வண்டி வந்து ரீஷெட்யூல் ஆகிருக்கு. ஒரு 2.5 மணி நேரம் லேட்டாக கொல்லத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகிருக்குங்க. வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. ஏசியில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஏசியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போக போக ஜர்னியில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேஷன்ஸு, ஃபேரு, என்ன ரூட்டு, இதெல்லாம். இப்போ நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயினில் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பளி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு பெட்ஷீட்டும் கொடுத்துருக்காங்க ஏசியில். அந்த லாஸ்ட்டில் போகிற ட்ராக் லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூனலூர் செங்கோட்டை போகிற லைனுங்க. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 17422 கொல்லம் திருப்பதி பைவீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 2 டேஸ் ரன் ஆகுங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு பைவீக்லின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுவே உங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் ரன் ஆகிற ட்ரெயினாக இருந்தால் இது ட்ரை வீக்லின்னு சொல்லுவாங்க. இதுவே வீக்லி ஒன்ஸ் ரன் ஆகிற ட்ரெயினாக இருந்தால் உங்களுக்கு வீக்லி ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமையில காலையில் 10:45 கொல்லத்தில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 3:20 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி போய் ரீச் ஆகுங்க. நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான காயன்குளம் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா K/J. கரெக்டாக கொல்லத்துலேருந்து காயங்குளம் வந்து 41 கிலோமீட்டர் நம்ம 3/4 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோங்க. மணி வந்து 1:45 ஆச்சு. 1 மணிக்கு நம்ம கொல்லத்தில் கிளம்பணும் இல்லையா, 1:45க்கு காயங்குளம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த காயன்குளத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 நிமிஷம் தான் ஹால்ட் இருக்குது.
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செங்கனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. செங்கனூரில் நல்ல கூட்டம் தான் ஏறுறாங்க. பூரா சபரிமலை பக்தர்கள் தாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட்டான செங்கனூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா CNGR. இது வரைக்கும் கொல்லத்துலேருந்து நம்ம செங்கனூர் வந்து 62 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 2.25 மணி நேரம் டிலேவோட ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செங்கனூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பம்பா போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த ஸ்டேஷன் வந்து சபரிமலை பக்தர்கள் மாலை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செங்கனூர்லேருந்து பம்பா போவாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருவள்ளா வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. 2.25 மணி நேரம் டிலேயில் தான் வண்டி போயிட்டுருக்கு. ஸ்டேஷனோட கோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா TRGL. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் ஹால்ட் இருக்குது. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்கனச்சேரி, அதுக்கப்புறம் வந்து கோட்டயம். நான் உங்களை கோட்டயத்தில் மீட் பண்ணுறேங்க. இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார்லாம் கிடையாதுங்க. நம்ம எதுனா வெளியே தான் வாங்கிக்கணும், இல்லைன்னா ஆன்போர்ட் கேட்ரிங் இருக்குது. நீங்கள் அதில் IRCTCயில் போய் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாங்க. இப்போது அண்டர்சோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம்லேருந்து திருப்பதிக்கு உங்களுக்கு 240 ரூபா ஆகுங்க. ஸ்லீப்பரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 430 ரூபா ப்ளஸ் 11 ருபீஸ் UPA சார்ஜஸ் வரும். AC 3 டயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம் டு திருப்பதி 1160 ருபீஸ் ஆகும். அண்ட் AC 2 டயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1665 ருபீஸ் ஆகுங்க. மூணே காலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோட்டயம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா KTYM. கொல்லத்துலேருந்து கோட்டயம் வரைக்கும் நம்ம 95 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். வண்டி வந்து 3 மணி நேரம் டிலேவோட ரன் ஆகிட்டு இருக்கு. வண்டியில் பேண்ட்ரி கார்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கோட்டயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லிமிடெட் ஸ்டாப்பேஜஸ் தான் அப் டில் பாலக்காடு வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். கோட்டயத்துலேருந்து பாலக்காடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மெயினான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, ட்ரிஷூர், பாலக்காடு இது மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்டயம் டு கொல்லம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாப்பிங்ஸ், ஒரு 5 ஸ்டாப்பிங்ஸு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க கோட்டயமோட பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள், ஒரே கலராக இருக்குது, ப்ளூ கலராகவே இருக்குது. இந்த
ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனாகரல் பண்ணது மார்ச் 12 2024 தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் 16, அதாவது கொல்லத்துலேருந்து திருப்பதிக்கு இதுதான் ஃபஸ்ட் ரன். சொல்லப்போனால் ரெகுலர் கமர்ஷியல் ரன் சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டேன்றதுனால க்ரௌட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டர்சைடில் ஓரளவுக்கு ஏறி இருந்தாங்க, பட் ஸ்லீப்பர்லேயும் ஓரளவுக்கு ஏறி இருந்தாங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் இனிமேல் தான் போக போக க்ரௌட் புல்லிங் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டேன்றதுனால இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் நான் விலாகே எடுத்து போடுறேன். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லத்தில் வந்து காலையில் 10:40க்கு கிளம்பி கொல்லம்லேருந்து, அதாவது கேரளா சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு சாயங்காலம் ஆயிரும். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் டைம் நான் இன்றைக்கி வந்து டிலேயில் கிளம்பியிருக்கனால நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறப்ப இருட்டிடும். ஆக்சுவலாக 8:30-9 ஆயிரும். இதுவே ரைட் டைமில் ரன் ஆகும்போது நான் சொல்கிறேன், கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 6:15க்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகுங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி வர்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ட்ரெயின்ஸே இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இங்கே ஊரில் இருந்து திருப்பதி வரணும் மலைக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சபரி ஆகட்டும், கேரளா ஆகட்டும், புனே, கன்னியாகுமரி ஆகட்டும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அந்த ட்ரிவாண்ட்ரம் ஹைதராபாத் சபரி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், கன்னியாகுமரி பூனே வந்து ஜெயந்தி ஜனதா ஆகட்டும், ட்ரிவாண்ட்ரம் நியூ டெல்லி கேரளா எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இது வந்து டெய்லி இருக்கிற ட்ரெயின்ஸுங்க. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான். சாயங்காலம் சபரி எக்ஸ்பிரஸ்க்கும் புனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கும் நடுவில் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. சாயங்காலம் 6:15க்கு கோயம்புத்தூரில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 3:20க்கு வந்து திருப்பதி வந்து ரீச் ஆகுங்க. நீங்கள் புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலத்துலேருந்து திருப்பதி வர பிளான் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் அந்த 3 ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காத சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ட்ரெயினில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்லீப்பர்லேயாச்சும் ஆர் 3 டயர் ஏசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஏசி கூட இருக்குது. நீங்கள் ஈஸியாக இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் சபரிமலை சீசன் ஆரம்பிச்சதுன்னா கிடைக்கிறது கஷ்டம் தாங்க, ஏன்னா புக் ஆயிரும் ஃபுல்லாக. பட் நார்மல் டைம்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேஷன் வந்து நின்னவனே வண்டி உள்ளே வர்றக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் போட்டுறாங்க. ஸோ அதனால் இறங்கியும் பேச முடிய மாட்டேங்குது. இப்போ தண்ணி பாட்டில் வாங்கினா கூட அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆயிடுது. இதனால டிலேனால தான். ரைட் டைமாக வந்திருந்தால் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கும். பட் வண்டி 2.75 மணி நேரம் டிலே ரன் ஆகிட்டு இருக்கனால வந்தவொடனே சிக்னல் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு. ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி கோச் மட்டும்தான் இங்கே காலியாக இருக்குது. ஸ்லீப்பர்லலாம் நல்ல கூட்டம் ஏறுறாங்க இறங்குறாங்க. இந்த நடுவில் இப்போ கோட்டயம்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும், எர்ணாகுளம் டவுன் வந்து ட்ரிஷூர் வரைக்கும், ட்ரிஷூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டம் ஏறிட்டு தான் இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸில் ஏசி வரைக்கும் காலியாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்ஷனில் வரும்போது ஆலுவா ஸ்டேஷன் தாண்டினவனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொச்சி ஏர்போர்ட் வந்து இந்த ட்ராக் பக்கத்துலேயே இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஈவினிங் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது.
பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:45 ஆச்சுங்க. இப்போ தான் நம்ம திருச்சூர் வந்து கிராஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டேஷன் வந்து நின்னவொடனே வண்டி உள்ளே வர்றக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்னல் போட்டுறாங்க. நம்ம இந்த டயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பாலக்காடு கிட்ட போயிட்டுருக்கோங்க. பாலக்காடுலேருந்து அந்த கோயம்புத்தூர் வாளையாறு அந்த செக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஆக்சுவலாக வண்டி ரைட் டைம் போனேன், அதெல்லாம் கவர் பண்ணலான்னு நினச்சி தான் இருந்தேன். பட் நம்ம பாலக்காடு போய் ரீச் ஆகிறக்குள்ளே இருட்டிடும் போல். 7:30 மணிக்கு தான் பாலக்காடு போகணும்னு காமிக்குது. ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓட்டப்பாளையமில் வந்து நிற்குதுங்க. இங்கே ஆக்சுவலாக நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இல்லை. பட் நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்னியாகுமரி புனே ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் இப்போ தான் ஓட்டப்பாளையம் டிபார்ச்சர் ஆகி போச்சு. அதனால் முன்னாடி ட்ரெயின் போயிட்டுருக்கனால தான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து இந்த டயத்தில் வந்து கோயம்புத்தூரில் இருந்துருந்துச்சுன்னா மும்பை கன்னியாகுமரியோட முன்னாடி இந்த ட்ரெயின் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 6:25க்கு கோயம்புத்தூரில் அண்ட் திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த சைடில் இருக்க மக்கள் ஏறினாங்கன்னா விடிகாலையில் 3:30 மணிக்கு வந்து டான்னு திருப்பதியில் வந்து இறங்கிடலாம். ஒரு நல்ல ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லீப்பராகட்டும், ஸ்லீப்பரில் ஓரளவுக்கு நல்ல க்ரௌட் இருக்குது. ஏசியில் தான் காலியாக இருக்குது. பட் போக போக ஃபில் பண்ணிடுவாங்க. எப்படியும் லீவ் டைம் தான் இந்த எல்லாமே. இந்த சபரிமலை சீசன்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நோ டவுட்டு ஃபுல்லாகிடும் வண்டி. அங்கே தெரிகிற லைன் தாங்க பழனி, உடுமலை, பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு வர லைனு. 7:05க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலக்காடு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் PGT. ஸோ இதோட நம்ம கேரளாவுக்கு குட் பை சொல்லிட்டு தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அடுத்த ஸ்டாப்பிங் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். நமக்கு முன்னாடி தான் நம்ம ட்ரெயின் உள்ளே வருது. அந்த கன்னியாகுமரி பூனே வந்து பாலக்காடுலேருந்து டிபார்ச்சர் ஆகுது கரெக்டாக. பாலக்காடில் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப்பரில் நல்ல கூட்டம் வந்து ஏறி இருக்காங்க. ஏசி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் போக போக ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரன் சொல்ல போனேன் கொல்லத்துலேருந்து திருப்பதிக்கு. பட் இதுவே ஸ்லீப்பரில் நிறையா க்ரௌடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டேஷனில் ஏறுறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. பரவாயில்ல, மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்கட்டும் இந்த வண்டிக்கு. மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகட்டும் இந்த வண்டி.
2:45 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகுதுங்க. வந்த 2 நிமிஷம் தாங்க நின்றுச்சு. நான் இறங்கி டிஃபன் வாங்கிட்டு ஏறக்குள்ளே சிக்னல் போட்டு வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 வயசானவங்க கூட ட்ரெயின் ஏற முடியாது, மிஸ் பண்ணிட்டாங்க. வண்டி மூவ் ஆகிடுச்சு. அவங்க ஸ்டேஷன்லேயே இருந்துட்டாங்க. நம்மளோட டின்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க வாங்கியிருக்கேன். தோசை வாங்கியிருக்கேன். வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை. வண்டி இப்போ 9 போகுது. சரி, திருப்பூர் ஈரோடெலாம் போனால் ரொம்ப லேட் ஆகிடும்னு சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். இதுதாங்க நைட்டு டின்னர். தோசை வாங்கியிருந்தேன். 45 ரூபா. சட்னி சாம்பார். தோசை மாதிரி இல்லை, பார்த்தா ஆப்பம் மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம், செங்கநல்லூர், திருவள்ளா, கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, திரிசூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, திருப்பதிங்க. இந்த ரூட்டில் ட்ராவல் ஆகும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. டிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியாகிட்டே வந்திருக்கு. 2.5 மணி நேரம் 2.45 மணி நேரம் டிலேலேருந்து இப்போ 1.45 மணி நேரம் டிலே ஆகிருக்கு. மணி வந்து 10:15 ஆச்சு. இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:15க்கு திருப்பதி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு 2.45 மணி நேரம் டிலேவோட நம்ம திருப்பதி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சந்திரகிரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. 2 கிராசிங்கு, அது இல்லாமல் இங்கே ட்ராக் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, பிளாக் ஒர்க்னுருவாங்க. அதனால் வண்டி நிப்பாட்டி வச்சுட்டாங்க சந்திரகிரியில் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே. அண்டு அதனால தான் டிலே. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கூட வந்துருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சேலத்துக்கிட்டே பார்த்தப்போ நம்ம 1.45 மணி நேரம் டிலே கவர் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். அது மறுபடியும் அந்த சந்திரகிரியில் வந்து போட்டு நிப்பாட்டி வச்சு டிலே ஆகிடுச்சு. ஸோ காலையில் 6:15க்கு வந்து திருப்பதியில் இறங்கியாச்சு. ஜர்னியை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு ஆள் நல்லாவே இருந்துச்சு. ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, நான் இறங்கினவனே காமிச்சிருப்பேன். நல்லா கூட்டம் வந்து இறங்கி இருக்குது. சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஏறினவங்க இறங்கிறாங்க. ஏசி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, காலியாக தான் இருந்துச்சு. போக போக இன்னும் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் ட்ரெயின் வந்து ரொம்பவே நல்ல வண்டி தாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம்லேருந்து நீங்கள் ஈவினிங் டைம் ஏறி காலையில் திருப்பதி வந்து இறங்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது டெய்லி நைட்டு. பூனே, கன்னியாகுமரி பூனே எக்ஸ்பிரஸ் அண்டு கேரளா எக்ஸ்பிரஸ் இருக்குது. அண்டு ட்ரிவாண்ட்ரம், ஹைதராபாத் சபரி எக்ஸ்பிரஸ், அது 4 மணிக்கு சாயங்காலம் கோயம்புத்தூரில். அண்ட் பூனே கன்னியாகுமரி வந்து 8 மணிக்கு. அண்ட் கேரளா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:45க்கு. அந்த 3 சபரிக்கும் மும்பை கன்னியாகுமரிக்கும் நடுவில் இந்த ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. 6:30 மணிக்கு கோயம்புத்தூரில் கிளம்புற மாதிரி சாயங்காலம், வாரத்தில் 2 நாள். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. மீண்டும் வேற ஒரு vlog நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.